ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, கார்த்திகை மாதத்துக்கு முன்னால் எடுத்த வீடியோ தான். நாளைக்கு கார்த்திகை மாதம் பிறக்க போகுதுன்றதுனால இன்றைக்கே எல்லாம் க்ளீன் பண்ணுவோம். எங்கள் வீட்லேயே மாலை போடுவாங்கன்றதை லாஸ்ட் விலாக்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான க்ளீனிங் வேலை தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் காலையில் எழுந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு முதல்ல ஃபஸ்ட்டு படிக்கட்டெலாம் கழுவோம். லஞ்சு செய்யலான்ட்டு மேலே வந்தேன். எப்பவுமே இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் நிறைய இருக்கும்போது நான் குக்கரில் ரைஸ் செய்கிறது தான் செய்வேன் மோஸ்ட்லி. ஏன்னா குயிக்காக வேலை முடிஞ்சிரும்ன்றதுனால சரின்ட்டு அன்றைக்கி நெய் ஊற்றி நல்லா வெஜ் புலாவ் மாதிரி பண்ணலாம் பொட்டேட்டோ போட்டுக்கிட்டு அப்படி தான் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் கொஞ்சம் பரங்கிக்காய் அதை அப்படியே வேர்க்கடலாம் தூவி பொரியல் மாதிரி பண்ணால் பிடிக்குன்றதுனால அந்த பரங்கிக்காயும் செஞ்சுட்டேன். நைட்டு கம்பு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். மண்டேலேருந்து புதுசாக மாவு அரைச்சிக்கலான்றதுனால இப்போ மிக்சியிலே கொஞ்சமாக கம்பு மாவு அரைச்சேன். அதில் இட்லி சுட்டு கார சட்னி அரைச்சி அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் முடிச்சிட்டோம். அதே என் பசங்களும் சாப்பிட்ருவாங்க. அதனால் எனக்கு குயிக்காக கிச்சனில் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிளம்பிட்ட பிறகு ஒரு க்ளீனிங் ஒர்க்காக பண்ணலான்ட்டு பண்ண வந்தேன். இது வரைக்கும் நான் கம்பு மாவு கருப்பி கவுனி இதெல்லாம் அரைச்சேன்னா தோசை மட்டும் தான் சுட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் இட்லி செஞ்சேன். ஆனால் நல்லா தான் வந்தது. இட்லி நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. கார்த்திகை மாதம் எல்லா சாமிக்கும் உகந்த மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனுக்கு, பெருமாளுக்கு, தென் முருகர், அப்புறம் ஐயப்பனுக்கு. நாங்கள் ஐயப்பனுக்கு மாலை போடுறதுனால அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான மந்த்தாகவே இருக்கும். எப்பயுமே க்ளீனிங் ஒர்க்னால் நான் 1 டே ஆக்கிடுவேன். இந்த வீடு மாப் போடுறது, பூஜை சாமான் கழுவுறது, குங்குமம் மஞ்சள் வைக்கிறது அந்த அப்படின்ட்டு நிறைய 1 டே ஆக்கிடுவேன். இன்னும் ஐயப்பனுக்கு ப்ளஸ் ஒர்க் லோடும் அதிகம். ஏன்னா மற்ற சாமி கும்பிடுதுன்னா வீடு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க் மட்டும் தான் இருக்கும். ஆனால் ஐயப்பனுக்கு இந்த கார்த்திகை மாதம் மாலை போடும்போது எனக்கு இந்த பூஜை இந்த சாமான் கீழே நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ண சாமான் டோட்டலாக கவர் பண்ணி மேலே ஏற்றிருந்தோம். ஐயப்ப சாமான் மாலை போடும்போது மட்டும் சாப்பிட்ற சாமாவை கீழே இறக்கிடுவோம் புதுசாக. அது அந்த டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நான்வெஜ்லாம் இல்லாத மாதிரி அந்த விரத டைமில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சாமான் பரண மேலேருந்து கீழே இறக்கிடுவோம். ஸோ அந்த ஒர்க்கை அடிஷ்னலாக செய்கிறோம். ப்ளஸ் இந்த மாலை போடும்போது இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் ஹஸ்பண்டு குழந்தைங்கள்லாம் போடுவாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸும் எடுத்து வாஷ் பண்ணுறது, அவங்க படுக்கிறதுக்கு பெட்ஷீட்டு இந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ந்து எனக்கு டோட்டலாக அந்த ஃபுல் டேவும் ஒர்க்காக இருக்கும். இந்த வருஷம் எனக்கு இன்னொரு அடிஷ்னலாக ஒர்க் சேர்ந்துருக்குது. ஏன்னா நான் இவ்வளோ நாள் நான் யூடியூப்பில் வீடியோ எடுத்தது போட்டதில்லை. ப்ளஸ் இந்த வருஷம் யூடியூப்லலாம் வீடியோ போடுறதுனால அடிக்கடிக்கு ஃபோனும் எடுத்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பொதுவாகவே நான் ஒரு வேலை ரொம்ப ஸ்லோவாக செய்வேன். ஸ்லோவாகவும் பர்ஃபெக்டாகவும் செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் நான் இந்த சாமி கும்பிட்ற வேலைலாம் 1 டே செய்வேன். இந்த வேலையை எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. எங்கள் வீட்லேயே கேட்பாங்க, நீ என்ன தான் வேலை செய்கிற, ஃபுல் டே செஞ்சிட்டே இருக்கிறியே அப்படின்ட்டு. ஆனால் எனக்கே தெரில. ஆனால் நானும் வேலை செஞ்சிட்டே இருக்கிற ஃபீலிங்கே தான் இருக்கும். சரி இதுதான் நம்மளுக்கு இப்படி தான் செய்ய தெரியுதுன்ட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரி பழகிட்டேன். அப்படியே இதில் வேறு நான் அடிஷ்னலாக இப்போ ஃபோன் எடுத்து அடிக்கடிக்கு வீடியோ எடுக்கிறதுனால இன்னும் எனக்கு 1 ஹவரில் செய்கிற வேலைலாம் 1 ஹவர் 2 ஹவருன்ற மாதிரி எக்ஸ்ட்ராவே டைம் ஆகிட்டுருக்கு. எப்படியோ எனக்கு குயிக்காக ஈவினிங்குள்ளே வேலை முடித்தா போதுன்ற மாதிரி ஸ்பீடாக செஞ்சிட்டே இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக செஞ்சிட்டே இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாகவும் செஞ்சுட்டு இருந்தேன். இப்படி தான் இதில் ஃபோன் எடுத்தால் நான் டைவர்ட் ஆகிறேன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை சின்ன சின்ன கிளிப்பிங்காக எடுத்துட்டு 90% வேலையில் கான்சன்ட்ரேஷன் வச்சு குயிக்காக வேலையை முடிக்கிறதே எனக்கு ஏமாவும் இருந்தது. சரின்ட்டு அப்படியே வேலை முடிச்சுட்டேன். ஹஸ்பண்ட் கிளம்பிட்ட பிறகு பெட்ஷீட்டெல்லாம் வாஷிங் மிஷினில் நான் கையில் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷின்லேயே போட்டு ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போய் காய வச்சேன். ஏன்னா இன்றைக்கி வெயிலே அடிக்கல. ஒரே கிளைமேட் மழை வர மாதிரியே இருக்குது. சரி மழை வரக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணிக்கின்னு குயிக்காக துணியெல்லாம் துவைச்சி போட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் திரும்பவும் தலைக்கு குளிச்சுட்டு சாமி துணியெல்லாம் அவங்க போடுறது அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் திரும்ப ஷெல்ஃப்லேருந்து எடுத்து அதெல்லாம் திரும்பவும் வாஷ் பண்ணி க்ளீனாக அது காய வச்சுட்டு வந்தேன். வந்துட்ட பிறகு நான் நேற்று நைட்டே ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணணும். நம்ம உள்ளே
ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தேன்றதுனால அதெல்லாம் க்ளீன் பண்ணுன்றதுக்காக நைட்டே ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணால் தான் அந்த கீழே வந்து மெஸ்ஸி ஆயிடுச்சுன்னா நம்ம வீடு மாப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்றதுக்காக ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணி அந்த திங்ஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கிட்டலாம் போய் எல்லாம் டோரெல்லாம் கொஞ்சம் க்ளீன் நல்லாவே பண்ணுறது, காஞ்சிருச்சு. சாமி சாமான்லாம் சரி, எடுத்து அதுக்கப்புறம் நல்லா நான் என்ன லெமன் பண்ணேன், போட்டு ஊற பூஜை வச்சுட்டு சாமான்களுக்கெல்லாம் வீட்டுக்கு குங்குமஞ்சா மாப் வைக்கலான்ட்டு வீட்டுக்கு குங்குமஞ்சா மாப் வைக்கலான்ட்டு பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் மறந்தே அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு கிச்சனுக்கு போனேன். கேஸ் கட்லாம் க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணேன். ஷெல்ஃபில் வந்து அந்த மசாலா டப்பா அது எல்லாமே எடுத்து சின்ன சின்ன பவுலில் மாற்றிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு அதை விட்டுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமான் சாமி சாமான்லாம் வாஷ் பண்ணி அதுக்கு எல்லாம் எடுத்து வெயிலில் காய வச்சேன் எல்லா சாமானையும். அதுக்கப்புறம் தான் கிச்சனில் மட்டும் திரும்பவும் மாப் போட்டேன் கீழே கொஞ்சம் மெஸ்ஸி ஆயிடுச்சுன்ட்டு. அதை மாப் பண்ணிவிட்டு விட்டேன். விட்ட பிறகு கொஞ்சம் மழை வர மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு போய் எல்லா துணியும் எடுத்துகிட்டு வர்றது, இந்த மளிகை சாமான் போட்டு வைக்கிற கண்டெய்னர்லாம் நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு. சரி இதுக்கப்புறம் விட்டால் மழை வந்தால் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும்ன்ட்டு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்புறம் சாமி ஷெல்ஃபில் கோலம் போட்டுட்டு அது காஞ்சிட்ட பிறகு தான் சாமி சாமான்லாம் அடுக்குனேன். எப்படியோ ஒரு வழியாக அன்றைக்கி பகலில் வேலை முடிச்சாச்சு, எல்லா வேலையும் பிளான் பண்ண மாதிரி. அப்புறம் நைட்டுக்கு வந்து காலைல இருந்த அந்த கம்பு மாவே வந்து இருந்தது. அதையே அப்படியே தோசை சுட்டுட்டு கார சட்னி அரைச்சி சாப்பிட்டுட்டோம். வேறு எதுவும் செய்யலை. சிம்பிளாக டின்னரை முடிச்சுட்டு குழந்தைங்கள சீக்கிரம் தூங்க வச்சா தான் மறுநாள் மாலை போகிறதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு சீக்கிரம் எழுப்பணும் காலையில் அப்படின்றதுனால சீக்கிரம் தூங்கிட்டோம் நாங்களும். காலையில் எழுந்து வேலையை பார்த்துக்கலாம் மற்றது அப்படின்ட்டு எல்லாமே நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு அப்படின்ட்டு கிளம்பிட்டோம்.